கோலிவுட்.com நேயர்களுக்கு வணக்கம். கார்க்கி பேசுகிறேன். தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தும் படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கும். 2 பாடல்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட கதையே வந்து ஒரு வித்தியாசமான சூழல், வித்தியாசமான கதைக்களம், வித்தியாசமான ஆ, பாத்திர படைப்பு எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறதுனால எனக்கு பாடல் எழுத ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ஏன்னா சூழல்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து எனக்கு ராம் பிரகாஷ் வந்து சொன்னார். டியூன் ரொம்ப அழகான டியூன்ஸ் வந்து தமன் பண்ணியிருந்தார். 2 பாடல்கள். ரோபோ ரோமியோன்னு ஒரு பாடல். இந்த பாடல் வந்து ஒரு விஞ்ஞானியை வந்து ஒரு பெண் காதலிக்கிறா. இப்படிப்பட்ட ஒரு ஒரு விஞ்ஞானியை காதலிக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கை ஒழுங்காக இருக்குமா, நம்ம குடும்பம் நடத்த இவன் லாயக்காக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மைண்டில் ஓடுற எண்ணங்கள் தான் இந்த பாடல் வந்து. ஸோ அப்படியே போகும் ஃபுல்லாக. இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இவன் வந்து ஒரு கையோட கையை சூடேற்றும் போது தெர்மோடைனமிக்ஸ் படிப்பானோ, மூக்கோட மூக்கை தொட்டு பார்த்து அவன் பைத்தோகரஸ் தியரம் சொல்லுவானுன்ற மாதிரி அவனோட இது ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் இருக்க போதோ அப்படின்ற மாதிரியான ஒரு கனவில் அந்த பாட்டு போகும். இன்னொரு பாடல் வந்து தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தவுன்ற ஒரு தலைப்பு பாடல் ஒன்று இருக்குது. அந்த தலைப்பு பாடல் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கதவு திறக்க சில அழைப்பொலிகளை அழுத்தணும், சில விஷயங்கள் திறக்க சில விசைப்பலகை அழுத்தணும், எதை அழுத்தினா எது வந்து திறக்கும், எது கிடைக்கும்ன்ற மாதிரியான ஒரு தத்துவ பாடல் தான் வந்து அந்த படத்தோட தலைப்பு பாடல்.